A very good morning students. In this science video section we are going to learn class 9 unit 10 matter around us lesson part 3 video. First you will see the solutions. Define solutions or what is a solutions. Solution is a homogeneous mixture of two or more substance. Okay, homogeneous mixture, that means uniform compositions. So uniform compositions la two or more substance ஒன்றா மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், சொல்யூஷன் சொல்லுவோம். In a solutions the components present in lesser amount by weight is called solute. ஸோ அந்த சொல்யூஷன்ஸில் அந்த காம்போனண்ட் வந்து லெஸ்ஸர் அமௌண்ட்டாக நம்ம எடுத்தோன்னா அதை வந்து சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் த காம்போனண்ட் present in larger amount by weight is called a solvent. For example, you will take a water is a solvent. Water வந்து large amountல எடுப்போம். You add 1 spoon of sugar or 1 spoon of salt. Okay, அப்போ salt or sugar is a solute. So சுகரும் சால்ட்டும் 1 spoon கொஞ்சம் தான் எடுக்கிறோம். ஓகேவா? So that is called as a lesser amount is called as a solute. Larger amount is called as a solvent. Okay, in short a solution can be represented as follows: solute plus solvents is equal சொல்யூஷன்ஸ். ஸோ ஒரு சால்வெண்ட்டில் கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணி அதை நமக்கு கிடைக்கிறது தான் சொல்யூஷன்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர், ஸோ சால்ட் சொல்யூஷன். ஸோ யூ வில் டேக் அ 1 cup of water, ஸோ யூ ஆட் some one spoon of salt. ஓகே, ஸோ மிக்ஸ் பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது என்ன ஆகுது, சால்ட் சொல்யூஷன் ஆகிடும். இதே இது நீங்கள் ஒரு கப் ஆஃப் வாட்டரில் சுகர் 1 spoon வந்து ஆட் பண்ணி கலக்குனீங்கன்னா அது சுகர் சொல்யூஷன். ஓகே, அப்போ வாட்டர் இஸ் ஏ சால்வெண்ட், சுகர் ஆர் salt is a solute. So I will repeat in one more time. Define solution. A solution is a homogeneous mixture of two or more substances called a solutions. Okay, lesser amount is called as a solute, larger amount is called as a solvent. So next let us see types of solutions. Based on the particle size of the substance, the solutions are divided into 3 types. So solution வந்து 3 types நம்ம divide பண்ணுவோம். Okay, so let's see the some activity. Okay, take bottles containing sugar, starch and wheat flour. ஓகே, ஸோ 3 பாட்டில் எடுத்திருக்கோம். 3 பாட்டிலில் ஒரு பாட்டிலில் சுகரும், ஒரு கிளாஸில் ஸ்டார்ச்சும், இன்னொரு கிளாஸில் வீட் ஃப்ளோரும் எடுத்திருக்கோம். ஆட் 1 tablespoon of each one to a glass of water and stir well. ஸோ அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்ட பிறகு லீவ் இட் aside for about 10 minutes. ஸோ 10 minutes அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே வச்சிடறோம். ஓகே, what do you observe? We can see that in a case of sugar we get a clear solution and the particles never settle down. Okay, so first classல நீங்க சுகர் எடுத்துக்கிட்டீங்க, அந்த சுகர்ல ஃபுல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே 10 minutes வச்சிடுறீங்க. வச்சோடனே நமக்கு வாட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு யூனிஃபார்ம் கம்போசிஷனில் மிக்ஸ் ஆகி ஸோ ஒரு யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எந்த பார்ட்டிகல்ஸும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகே, நெவர் செட்டில் டவுன், எந்த பார்ட்டிகல்ஸும் கீழேயும் செட்டில் டவுன் ஆகாது. ஓகே, திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் ஏ ட்ரூ சொல்யூஷன். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், ட்ரூ சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ 2 சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் 2 மிக்ஸ் பண்ண பிறகு அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ ட்ரூ சொல்யூஷன். ஓகே, in this case of starch and water we get a cloudy mixture. ஸோ அந்த ஸ்டார்ச் பவுடரில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும், ஒரு cloudy மிக்சராக நம்ம கிடைக்குது. திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் ஏ கொலாய்டல் சொல்யூஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொலாய்டல் தட் மீன்ஸ் ஒரு மங்கலாக இருக்கும், அந்த ஸ்டார்ச்சும் அந்த வாட்டரும் கலந்து ஒரு மங்கலாக அந்த சொல்யூஷன்ஸ் வந்து தெரியும். அதுதான் வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ஸ். ஓகே, அண்ட் இன் திஸ் கேஸ் ஆஃப் வீட் ஃப்ளோர் மிக்ஸ்டு வித் வாட்டர் வி கெட் ஏ வெரி turbid mixture and fine particles slowly settle down at the bottom after some times. ஓகே, ஸோ இந்த வீட் ஃப்ளோரில் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி வச்ச பிறகு 10 minutes அது வந்து ஒரு டர்பீட் மிக்சராக நமக்கு கிடைக்கும். அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ், அந்த மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ வீட் ஃப்ளோரில் நல்லா கலக்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும், டர்பீட் மிக்சராக நமக்கு கிடைக்கும். அந்த வெயிட்டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே செட்டில் டவுன் ஆகிருக்கும். ஓகே, திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் ஏ சஸ்பென்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ கிளியராக இருந்துச்சுன்னா ட்ரூ சொல்யூஷன், cloudy மிக்சராக இருந்துச்சுன்னா அது கொலாய்டல் சொல்யூஷன்ஸ், அண்ட் slowly settle down the bottom of the particles இருந்துச்சுன்னா அது அதாவது ஒரு டர்பீட் மிக்சராக கிடச்சுன்னா அது சஸ்பென்ஷன் சொல்யூஷன்ஸ். ஓகே,
So next let us see what are the difference between true solution, colloidals and suspensions. So இது மூணுக்கும் என்ன difference இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா the major difference is the particle size. So மேஜரா difference பண்ணி பார்த்தனா அது என்னன்னா அந்த particle size வச்சு தான் இது மூணையுமே நம்ம differentiate பண்ண முடியும். In fact interconversion of these mixtures are possible by varying the particle size by certain chemical and physical methods. So அதோட particle size பார்த்தீங்கன்னா true solutionல particle size less than 10 power minus 7 cm. இதில் true solutionல அதோட particle size வந்து 10 power minus 7 centimeterல இருக்கும். And colloidal solutionsல particle size between 10 power minus 7 centimeter and 10 power minus 5 centimeterல இருக்கும். Okay, இது colloidal solutions. And see the suspension solutions particle size greater than 10 power minus 5 centimeter. So இது மூணுக்கு என்ன difference? அதோட particle size தான் difference ஆகும். Okay. Next let us see colloidal solutions. A colloidal solutions is a heterogeneous system consisting of the dispersed space and the dispersion medium. So dispersed space அதோட மீடியத்தையும் பொறுத்து colloidal solutions வந்து heterogeneous system அப்படினு சொல்றோம். Dispersed space or the dispersion medium can be solid or liquid or gases. மூணு இத நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா there are 8 different combinations possible. So 8 difference இருக்கு possible. அது tabular columnல next பார்ப்போம். The combination of gas in gas is not possible because gas in gas always forms a true solutions. So gas in gas வந்து is not possible. Okay, so அது வந்து ஒரு true solutionனால நம்ம இப்ப பார்க்கிறது colloidal solutions. Okay, let's see the tabular column. Next let's see the classification of colloidal based on physical state of dispersed phase and dispersed medium. Okay, first you will see serial number கொடுத்திருக்காங்க, dispersed space, dispersed medium, name, example கொடுத்திருக்காங்க. First one solid phase, solid medium. Okay, so ரெண்டுமே solid, அதுக்கு நேம் பாத்தீங்கன்னா solid shoal அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா alloys, germs, colored glass. So இதுதான் வந்து solid and solid dispersed medium க்கு எக்ஸாம்பிள். And second one solid liquid. ரெண்டு மிக்ஸ் ஆச்சுனா அதோட நேம் என்ன சொல்லுவோம்? soal சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து paint, inks, egg white. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா solid liquid மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறது. Okay, next see the third one solid gas. So solid gasum மிக்ஸ் ஆனா அதோட நேம் வந்து aerosol. Example smoke, dust. Okay, so இதுதான் எக்ஸாம்பிளா சொல்லுவோம். And see the fourth one liquid solid. So liquid solid ஒரு மீடியத்துல மிக்ஸ் ஆனா அதுக்கு நேம் வந்து gel அப்படினு சொல்லுவோம். So example curd, cheese, jelly. Okay, so இதெல்லாம் பாத்தீங்கன்னா liquidum solidum மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற content. Okay, next see the fifth one liquid. So ரெண்டு liquid வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறது emulsion சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து milk, butter, oil in water. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா example for liquid and liquid. Okay, see the sixth one liquid gas. So liquidum gas mix ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? aerosol கிடைக்கும். So அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா mist, fog, cloud. So இதெல்லாம் வந்து liquidum gas mix ஆனா கிடைக்கிற content. Next see the dispersion space வந்து gas, dispersion medium வந்து solid. So இது ரெண்டு mix ஆனா அதோட நேம் என்னன்னு சொல்லுவோம்? solid foam சொல்லுவோம். எக்ஸாம்பிள் cake, bread. So cake, bread prepare பண்றப்ப அங்க எனக்கு ஒரு solid மீடியத்துல என்ன ஸ்பேஸ்ல இருக்கும்? gas இது ஃபேஸ் பண்ணி அது சாஃப்ட்னஸா நமக்கு கிடைக்கும். Okay, next see the eighth one gas, liquid. gas liquidum சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது foam. எக்ஸாம்பிள் வந்து soap lather, aerated water. Okay, so this question is asked for one mark questions. Okay, so இது என்னென்ன சேர்ந்தா நமக்கு என்னென்ன நேம் கிடைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Okay, so next let us see Brownian moment. In a kinetic properties, when colloidal solutions are viewed under powerful microscope, it can be seen that colloidal particles are moving constantly and rapidly in zigzag directions. So colloidal solutions that mean நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டார்ச்ல வாட்டர் ஆட் பண்ணி அதை பாத்தீங்கன்னா ஒரு மங்கலா இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன்ல ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இட் கேன் பி சீன் colloidal particles. அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகுமா? கான்ஸ்டன்ட்லி அண்ட் ரேபிட்லி இன் ஜிக்ஸாக் டைரக்ஷன். ஜிக்ஸாக் டைரக்ஷன்லாம் see the diagram. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஜிக்ஸாக் டைரக்ஷன்
ன்னு சொல்லுவோம். The Brownian movement of particles is due to the unbalanced bombardment of the particles by the molecules of dispersion medium. ஸோ ஒரு டிஸ்பர்சன் மீடியமில் அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகும், ஜிக்ஸாக் டைரக்ஷனில் மூவ் ஆகும். எதை வச்சு பார்த்தா, ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகே, திஸ் மூமெண்ட் இஸ் இன்வென்டட் பை ராபர்ட் ப்ரௌனி. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங்கிறவர் தான் இந்த மூமெண்ட்டை வந்து நமக்கு வந்து இன்வெர்ட் பண்ணார். ஸோ அதனால தான் இது ப்ரௌனியன் மூமெண்ட். So next let us see Tyndall effect. Tyndall 1869 observed that when a strong beam of light is focused on a colloidal solution, the path of the beam becomes visible. So ஒரு colloidal solutionsல ஒரு ஸ்டார்ஸ் லைட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது அதோட பாத் வே எப்படி இருக்குன்னா விசிபிளாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த டிண்டால் எஃபெக்டில் நமக்கு தெரியுது. இது டிண்டால் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1869 கண்டுபிடிச்சார். ஓகே, திஸ் ஃபினோமினா இஸ் நோன் அஸ் ஏ டிண்டால் எஃபெக்ட். இந்த ஃபினோமினாவை தான் நம்ம டிண்டால் எஃபெக்ட்னு சொல்கிறோம். சிதி டயக்ராம். ஸோ ஒரு லைட் வச்சு டார்ச் லைட் வச்சு ஒரு கிளாஸ் இருக்குது, அது ட்ரூ சொல்யூஷன். ட்ரூ சொல்யூஷனுக்கு பக்கத்தில் மிக்சர் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த டார்ச் லைட்டை வச்சு பார்க்கும்போது ட்ரூ சொல்யூஷன் வழியாக போயிட்டு நமக்கு அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து எதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் தெரியும்னா மிக்சர் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன்ஸில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளியராக தெரியும், விசிபிள் ஆகும். திஸ் ஃபினோமினா இஸ் நோன் அஸ் ஏ டிண்டால் எஃபெக்ட் அண்ட் தி லிமிட்டேஷன்ஸ் பாத் இஸ் கால்ட் டிண்டால் கோன். ஸோ அந்த பாத் தெரியுதுல, போகிற வழி இருக்குல்ல, ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், டிண்டால் கோன் சொல்லுவோம். திஸ் ஃபினோமினா இஸ் நாட் அப்சர்வ்டு இன் கேஸ் ஆஃப் ட்ரூ சொல்யூஷன்ஸ். ட்ரூ சொல்யூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது கிளியராக நமக்கு தெரியாது, பட் நமக்கு கொலாய்டல் சொல்யூஷன்ஸில் டிண்டால் எஃபெக்ட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த டிண்டால் எஃபெக்ட் பிரின்சிபலை வச்சு தான் the beam of light coming from handling of vehicles is due to the Tyndall effect. Okay, blue color of sky is also due to Tyndall effect. blue color of skyயும் இந்த Tyndall effect மூலமாக தான் நமக்கு விசிபிள் ஆகுது. and handling of vehicles also we can use it in Tyndall effect. So next let us see difference between the types of solutions. So types of solutionsல difference என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். First you will see the property and suspension, colloidal solution, solution that means true solutions. Okay, first one particle size. Particle size பார்த்தீங்கன்னா suspension solutionல greater than 100 nanometer இருக்கும். colloidal solutions 1 to 100 nanometer and true solution less than 100 nanometer. So particle size வந்து variation ஆகும். Okay, next see the second one, filtration separations. Suspension solution is possible, colloidal solution is impossible, true solutions is also impossible. And see the third one, setting of particles. So particles ஓட setting எப்படி இருக்கும், அந்த settling கீழே வந்து இப்போ செட்டில் ஆகுதுல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சொல்யூஷன் செட்டில் ஆன் தியர் ஓனாகவே செட்டில் ஆயிரும். கொலாய்டல் சொல்யூஷன்ஸில் செட்டில் ஆன் சென்ட்ரிஃபிகேஷன்ஸ். ஸோ சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் பண்ண பிறகு தான் அது கீழே செட்டில் டவுன் ஆகும். அண்ட் ட்ரூ சொல்யூஷன் டூ நாட் செட்டில்டு, ஏன்னா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் see the fourth one, appearance. சஸ்பென்ஷன் சொல்யூஷன் இஸ் ஒபேக். ஒபேக் தட் மீன்ஸ் ஒளியே போகாது, அந்த மாதிரி இருக்கும். கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆர் செமி டிரான்ஸ்பரண்ட், மங்கலாக ஒரு மாதிரி அதோட அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ட்ரூ சொல்யூஷன்ஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிண்டால் எஃபெக்ட். Suspension solution is shows, colloidal solutions also shows, true solutions do not show, பார்க்கவே முடியாது. ஓகே, diffusion of particles. diffusions that means பரவுதல் இல்லை கடத்துதல் சொல்லுவோம்ல, அது suspension solutions வந்து do not diffuse. colloidal solution diffuse slowly and true solution பார்த்தீங்கன்னா diffuse rapidly. and Brownian movement, suspensions may show தெரியும், அது கொஞ்சம் பார்த்தா தெரியும். அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் ஷோஸ், சொல்யூஷன்ஸில் மே ஆர் மே நாட் ஷோ. நெக்ஸ்ட் நேச்சர். சஸ்பென்ஷன் சொல்யூஷன்ஸ் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இஸ் ஆல்சோ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அண்ட் ட்ரூ சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர். Next let us see emulsions, a special kind of colloids. An emulsion is a colloid of two or more immiscible liquids. Already you know that immiscible liquids. Okay, ரெண்டும் ஒன்னோட ஒன்று ரெண்டு லிக்யூடும் கலக்கவே கலக்காது. ஸோ அது எந்த செப்பரேஷன் மூலமாக நான் செப்பரேட் பண்ணுவோம், எந்த மெத்தட் மூலமாக, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த ஃபனல் வச்சு யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் டூ immiscible liquids where one liquid is
dispersed in another liquid. This means one type of liquid particles get scattering in another liquid. In other words, a emulsion is a special type of mixture. So emulsion oda இன்னொரு word என்னன்னு பார்த்தீங்கன்னா special type of mixture made by combining two liquids that normally do not mix. ஸோ அந்த ரெண்டு லிக்விட் எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று மிக்ஸே ஆகாது, do not mix. Okay, the word emulsion comes from the Latin word meaning to milk. ஸோ லாட்டின் வேர்ட்லேருந்து தான் இந்த எமல்சன் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்தாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டு மில்க். மில்க் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எமல்சன் ஆஃப் ஃபேட் அண்ட் வாட்டர். ஸோ மில்க் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எமல்சன்ஸ். The process of turning a liquid mixture into an emulsion is called emulsifications. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், turning a liquid mixture into an emulsion is called emulsifications. Example for emulsions: milk, butter, cream, egg yolk, paints, cough syrup, facial creams, pesticides, etc. are some common example of emulsions. So define emulsion. Emulsion is a colloid of two or more immiscible liquids. For example, milk. So next let us see types of emulsions. The two liquids mixed can form different types of emulsions. So in the emulsion le two types of இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா for example oil and water can form an oil in water emulsions. So oil வாட்டரோட மிக்ஸ் ஆனால் அது என்னன்னு சொல்லுவோம், oil in water emulsions, OW. Example cream கொடுத்துருக்காங்க, where the oil droplets are disappeared in water. ஸோ அந்த oil drops வந்து வாட்டரில் டிஸப்பியர் ஆச்சுன்னா or they can form a water in oil emulsion. ஸோ oil water emulsion, water in oil emulsion. ஸோ ரெண்டு இருக்குது. ஸோ oil in water emulsionக்கு எக்ஸாம்பிள் cream, water in oil emulsionக்கு எக்ஸாம்பிள் butter. With water disappear in oil. ஸோ ஆயில் ட்ராப்லெட்ஸ் வந்து ஆர் டிஸப்பியர்டு இன் வாட்டர். அந்த ஆயில் வாட்டர் இப்போ கண்டென்ட் நிறையா இருக்கும், அதில் ஆயில் ட்ராப்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா அது ஆயில் இன் வாட்டர் எமல்சன், எக்ஸாம்பிள் க்ரீம். ஓகே, ஸோ இங்கே செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா அந்த ஆயில் நிறையா இருக்கும், அந்த ஆயிலில் வந்து வாட்டர் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா அது வாட்டர் இன் ஆயில் எமல்சன், எக்ஸாம்பிள் பட்டர். See the diagram for emulsions. Okay, so first இது வந்து oil water, second one வந்து water oil. So oil water க்கு example cream, water oil க்கு example butter. Next, emulsions find wide applications in food processings. So food processingsல வந்து இந்த process வந்து யூஸ் ஆகுது, emulsion process. Next பார்த்தீங்கன்னா pharmaceuticals and metallurgy and many other important industries-ல வந்து இந்த emulsions methods வந்து யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, more to know-ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, have you seen colorful patches on a wet road? Okay, when oil drops in wet on road, it flows over water and forms a colorful film. Find out why. ஏன் இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, சம்மர் டைம் அதிகமாக இருக்கும்போது ரோட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா, நீங்கள் நடந்தோ இல்லை பைக்லேயோ எப்படியோ போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலாக ஒரு மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அது ஏன்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டுடே இன் திஸ் லெசன், அதாவது யூனிட் 10 matter around us lesson is completed. Okay, I will send you for book back answers. Thank you students.